12 ராசிகள்லேயே அதிக அளவு வைராகியம் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த கடகராசி என்பவர்களை சொல்லலாம். ஏன்னா ஒரு லட்சியவாதிகள், ஒரு திறமசாலிகள், இதை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க. ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் கூட தன்னுடைய உழைப்பால் உழைச்சி முன்னுக்கு வரக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா இந்த கடகராசி என்பவர்களை சொல்லலாம். இயற்கையாகவே இவங்க இந்த நதியில் நீர் ஓடிக்கிட்டே இருக்கும்போது இடையில நம்ம எந்த கல்லும் போட்டாலும் கூட அந்த எப்படியாவது அதை ஒரு நெளிஞ்சு வெளிஞ்சு அந்த எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு அந்த நீர் போயிடும். அந்த மாதிரி தான் எவ்வளோ தடைகள் வந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் உடைச்சி எறிஞ்சிட்டு இவங்களுடைய லட்சியத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த கடகராசி அப்படின்னே சொல்லலாம். எதையுமே வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. எவ்வளோ சங்கடம் வந்தாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. இவங்களுடைய வைராகியம் என்னமோ, இவங்களுடைய லட்சியம் என்னமோ அதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த கடகராசி அப்படின்னே சொல்லலாம். இவங்க நிறைய பாதைகளை கடந்து வருவாங்க. நிறைய பிரச்சனைகள், நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசியும் இந்த கடகராசி தான். நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க. ஏன்னா மனோகாரகன் உங்களுடைய ராசி அதிபதி. அதனால் நிறைய கஷ்டங்கள், மன ரீதியாக நிறைய துன்புறுத்தல்கள் இவங்களுக்கு வரும். இருந்தாலும் அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு அருமையான ராசி. சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ராசி, அதிக வேகமுள்ள ஒரு ராசி. அதனால தான் இவங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்குவாங்க, லட்சியத்தை நோக்கி பயணிப்பாங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, குறிப்பாக இந்த தை மாதம் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க போகிறாங்க, என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது, எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த தை மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அஷ்டமத்தில் சனியும் ராகுவும் பலம் பெற்று இருக்காங்க. சப்தமஸ்தானத்தில் கூட்டு கிரகங்கள் யோகமாக அமர்ந்திருக்கு. விரயங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம், உத்தியோகத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் இதெல்லாம் தென்படும். இதெல்லாம் நடக்கலைன்னா கூட அதற்கான அறிகுறியாவது இந்த மாதத்தில் உங்களுக்கு தென்படும் அப்படின்னே சொல்லலாம். வீண் விரயங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதை சுப விரயமாக மாற்றிக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத இடர்பாடுகள், சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க. குறிப்பாக விலையுயர்ந்த பொருளெல்லாம் வாங்குவீங்க. வீட்டு வாசல் தேடி நல்ல நல்ல வரன்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். கரெக்டாக வரன்கள்லாம் பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தை மாதத்தில் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி வாசல் தேடி வரன் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு நீங்கள் வரன் தான் ஓகே அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது. அதை பற்றி பரிசீலனை செஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் வரணும் ஓகே பண்ணுங்கள். அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் டக்குன்னு இறங்க வேண்டாம். ஒரு முறைக்கு 2 முறை அலசி ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் இறங்குறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பவர்கள் சனீஸ்வர பகவானை வழிபடுங்க. எதெல்லாம் தடைபட்டு நிற்குதோ அதெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். உங்களுக்கு சனீஸ்வர பகவான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சனீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எந்த காரியம் தடைபட்டு நினைச்சோ அந்த காரியம் டக்குன்னு நடக்கும். மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்ரக இயக்கத்தில் இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 6, 9 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் வக்கரகத்தில் இருக்கும்போது உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த மாதிரி தான் இந்த மாதத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 6க்கு அதிபதி 12க்கு இடத்துல வக்கரகம் பெறுவது விபரீத ராஜயோகம் ஏற்பட போகுது. அதனால் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா எடுக்கிற காரியம் உங்களுக்கு வெற்றியாமையும். திடீர்னு சின்ன சின்ன மாற்றங்கள், திடீர்னு சின்ன சின்ன எண்ணங்களும் தோன்றும். இதை அப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்களும் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஏற்படும். அப்படின்னு செயல்பாடுகளே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், மாறுபடும். மற்றவங்களால் புரிஞ்சிக்க முடியாது. நீ என்ன அப்படி சொல்கிற இப்படி சொல்கிற
அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அந்த மாதிரி திடீர்னு மனமும் மாறும், இடங்களும் கொஞ்சம் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் 4, 6, 8 ஆகிய இடத்திற்கு பதியறதுனால தாய் வழி உறவுகளுடைய அன்பு ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொல்லைகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. விலை விலை உயர்ந்த பொருளெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை எண்ணம், இதை நம்ம வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்களுக்கு கட்டாயம் வரும் அப்படின்னே சொல்லலாம். மாற்றங்களுக்காக இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன பொறுப்புகளை நீங்கள் ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பீங்க. அதெல்லாம் சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள், இடையூறுகள் கொஞ்சம் வரும். குறிப்பாக உயர் அதிகாரியால் ஏதாவது சின்ன சின்ன இடையூறுகள் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்காக கொஞ்சம் மூலதனம் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நண்பர்கிட்டலாம் கேட்டிருப்பீங்க, வாய் வழியாக கேட்டிருப்பீங்க. கொஞ்சம் எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பணம் கொடுக்குறதோ வாங்குறதோ இந்த விஷயத்தில் கரெக்டாக இருந்துக்கோங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத ஒரு சில இடத்துல இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்த நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் ஆசையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறணும். நீண்ட நாள் பிரார்த்தனையும் இந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக அந்த தை மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். விட்டதை பிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் முன் யோசனை இல்லாமல் எல்லாத்துலேயும் இறங்கிட்டீங்க அப்படின்னா வீணா சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. யோசித்து செயல்படுங்க. இந்த தை மாதம் உங்களுக்கு அமோகமான மாதமாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 3, 12 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் புதன் 29/1/2026 அன்று அஷ்டமத்தில் மறையும் போது உங்களுக்கு யோகம்தான். கெட்டவன் கேட்டில் கிட்டட்டும் ராஜயோகம் என்பதற்கேற்ப இந்த காலகட்டம் ஒரு பொற்காலமாக நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு அமைய போகுது. ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க, வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குவீங்க. வர்த்தகத்தில் ஏதாவது மிகப்பெரிய சாதனை செய்யக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு. வர்த்தகத்தில் பெரிய தலைவராகவோ அல்லது முக்கிய பொறுப்போ இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம். அதனால் நிறைய விஷயங்களை சந்திப்பீங்க. சகோதரர் வழியில் இருந்த அந்த மனக்கசப்பு எல்லாம் மாறி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். பாசப்பிணைப்போடு செயல்படுவீங்க. வெளியூரில் வெளிநாட்டில் இருந்தவங்களாம் உங்களை தேடி வருவாங்க. அந்த அளவுக்கு நல்ல கிரக அமைப்புகள் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்குது. உங்களுடைய அழைப்பை கேட்டு மற்றவங்களாம் ஓடி வர்றதுனால உங்களுக்கு மனம் மகிழ்கிற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராமல் நல்ல ஒரு பொறுப்பு, நல்ல ஒரு முக்கியமான விஷயங்க, முக்கியமான விஐபிகளுடைய அன்பு ஆதரவு இதெல்லாம் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக அந்த தை மாதம் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மகரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் 7/2/2026 அன்று கும்பத்துக்கு செல்ல இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் விலை உயர்ந்த பொருளெல்லாம் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக வண்டி வாகனம் வாங்கும்போது இது கரெக்டாக செயல்படுதா, ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது ஒரு முறைக்கு 2 முறை டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக செக் பண்ணுங்கள். அதே மாதிரி வண்டி வாகனத்தையும் கூட நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. விலை உயர்ந்த பொருள், வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் கூட வாங்கும்போது அது கரெக்டாக இருக்கா, கரெக்டாக செயல்படுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்குங்க. அது ஒரிஜினல் தானா டூப்ளிகேட்டா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த கடகராசி என்பர்கள் இந்த தை மாதத்தில் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி வியாபாரத்தில் வேலையாட்களால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் ஒரு சில இடத்துல கிடைக்காது. அதற்கு போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் கூட போட்டிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவங்களெல்லாம் எதிர்நீச்சல் போட்டு வெல்லக்கூடிய ஒரு நேரம் இருந்தாலும் கூட எதிர்நீச்சல் போடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எப்படியும் கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வர மாதிரி ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமையும். இந்த தை மாதமும் அப்படி தான் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்ல நல்ல வாய்ப்புகள் பெறத்துக்காக கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் கூட கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இருக்கும். பொதுவாகவே நம்மளுடைய கடகராசி என்பவர்கள் சந்திரனுடைய ராசி அதிபதி என்பதனால கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை தான் இருக்கும். 5 நாள் பார்த்திங்கன்னா நல்ல வருமானம் இருக்கும். நல்ல ஓரளவுக்கு ஜாலியாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மனதுக்கு பிடிச்ச நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதே 15 நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோர்வாக இருப்பீங்க. சின்ன சின்ன இடைஞ்சல்கள், மனக்குழப்பம், ஒரு விதமான பதட்டம் இதெல்லாம் இயல்பாகவே இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த தை மாதமும் அப்படி தான் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில்
குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கு ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா போதுமான ஆதாயம் கிடைக்காது, நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்காது, அதெல்லாம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மறதி போன்ற பிரச்சனைகள் வரும். பெண்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். வீட்டில் உறவுகளால் ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக இருங்க. வீண் வாக்குவாதத்தில் இந்த காலகட்டத்தில் ஈடுபட வேண்டாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். அதே மாதிரி இந்த தை மாதத்தில் சூரியன் வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நம்பிக்கையோட தினமுமே காலையில் எந்திரிச்சு சூரிய பகவானை வழிபட்டுட்டு அன்றாட வேலைகளை தொடங்குங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்